பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு அரசிக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும் ஒரு வாய் காப்பி கூட கொடுக்காம வீடெல்லாம் பயங்கரமாக தொடச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அம்மா காஃபியாவது கொடுத்துட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுமா, ஏம்மா இப்படி காஃபி கூட கொடுக்காம இப்படி வஞ்சகம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அரசி கேட்கவும், கொஞ்சம் பொறுமையேறடி, வீடெல்லாம் தொடச்சதுக்கு அப்புறமா தான் காஃபி போடவே போவேன், அதுக்கு முன்னாடி உனக்கு வேணும்னா முதல்ல நீயே போய் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நீ காஃபியே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அந்த கிச்சன் பக்கம்லாம் நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் ஃப்ளாஸ்கில் காஃபி ஊற்றி எடுத்துகிட்டு வராங்க. அரிசியை போயிட்டு 3 டம்ளரை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அரிசிக்கு அம்மாச்சிக்கு நம்ம ராஜிக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஊற்றி கொடுக்குறாங்க. கூடவே கொஞ்சம் மெதுவடையும் கொடுக்குறாங்க. காலையில் தானே குமார் வாங்கிட்டு கொடுத்தான், இப்போ இவர் வேற வடையை கொடுக்குறாரே, வடை சாப்பிட்டே சித்திரவும் போல இருக்கே நான் அப்படின்ற மாதிரி அம்மாச்சி ஒரு பக்கம் சொல்லவும், என்னத்தை வாங்கிக்கோங்க, நான் கொடுத்த நீங்கள் வாங்க மாட்டீங்களா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைவா, பின்ன என்ன உங்களுடைய மகளுடைய உத்தரவு வேணுமா உங்களுக்கு, அப்படியே எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்லிடுறாங்க. வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஒரு வாய் சாப்பாட்டுக்கும் ஒரு வாய் காஃபிக்கும் இவங்களெல்லாம் நம்ம கெஞ்சிட்டு இருக்கக்கூடாது, இந்த பக்கம் காசு கொடுத்தா வேணுன்ற அளவுக்கு எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே கோமதி ரொம்பவே கோவப்பட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. நம்ம கதிர் தான் போய் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன எதையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு காஃபி போட்டுத்தாம்மா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி தாங்க முடியாமல் கதிர் மேலே சாஞ்சிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா பாண்டியன் கடையில் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பழனி இருந்துட்டு ஏலக்காய் கேட்குற மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எடுத்துட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கணக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடையில் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் உட்காருங்க மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சரவணனுக்கு அஞ்சலி ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வர சொல்கிறாங்க. சரவணன் இருந்துட்டு, மாமா ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் இங்கே இருந்து வியாபாரத்தை பார்த்துக்கிறீங்களா, நான் கோயிலில் பொருள் வேற கேட்டுக்கிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிடா மாப்பிள்ள, நான் சுகுனை கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ போயிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன மச்சான், கோயிலேருந்து நமக்கு ஆர்டர் அதிகமாக வந்தால் ஒன்று அவங்களா வாங்கிட்டு வருவாங்க, இல்லாட்டி வண்டியாச்சும் அனுப்பி விடுவாங்க, நம்மளாம் போகிற மாதிரி இருக்காது. ஆனால் இப்போல்லாம் என்னடனா சரவணன் போயிடுறான், என்னன்னு தெரியல, அவன் வாழ்க்கையினால் அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான். கோயில் குளமாச்சும் போனாக்க அவன் ஏதோ பிரச்சனை தீரும்னு நினைக்கிறான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு வீட்டில் பேசினது அதுக்கப்புறம் சரவணோட வாழ்க்கை நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மச்சான் நீங்கள் எல்லாமே நல்லது நினச்சி தான் செஞ்சீங்க, அது ஏதோ தப்பாக போய் முடிஞ்சுது, அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், விடுங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சமாதானம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக கோயிலுக்கு போகிறாங்க. பொருளெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு நம்ம அஞ்சலியை தேடிட்டு போகிறாங்க. அப்போ இன்டர்வியூ போனேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே எல்லாமே நல்லபடியாக போச்சு, சீக்கிரமாக வேலையும் கிடச்சிரும் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் அவங்க ஃப்ரெண்டு ராஜேஷை பார்க்குறாங்க. சேலத்தில் தான் நீ செட்டில் ஆகிருக்க, உன் குழந்தெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி விசாரிக்கிறாங்க. உனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு டிவோர்ஸ் நடந்துட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன், குரூப்பில் யாரோ போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக சீக்கிரமாக 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு 2 பேரும் மீட் பண்ணியிருக்கீங்க, அந்த கடவுளாக பார்த்து தான் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேரணும்னு நினச்சிட்டாரு போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம மயிலோட அப்பாவும் அவங்க 2 பேரும் நின்றுட்டுருக்கிறத பார்த்துறாரு. பார்த்த உடனே ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஆட்டோ ஏற்றி வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை பற்றின கதையெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு
நம்ம அரசி இருந்துட்டு காலேஜுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம குமரவேல் பார்த்துட்டாரு. அரசின்னு சொல்லிட்டு போயிட்டு பேசுகிறாங்க. அம்மாச்சிக்கு டேப்லெட் காலியாயிருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கிறபோது நான் தான் காலியான உடனே வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். இப்போ நீ அம்மாச்சி அங்கே இருக்காங்க. அதனால் நீயே இந்த டேப்லெட்டை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேணா உங்கள் அம்மாச்சிக்கு நீ கொண்டு போய் கொடுக்க வேண்டியது தானே? இல்லை நாங்கள் தான் எங்கள் அம்மாச்சிக்கு வாங்கி கொடுக்காம விட்டுருவோமா? நீங்களும் வாங்கி கொடுப்பீங்க, நானும் கொண்டு போய் எப்படியே கொடுக்கறது? இன்னைக்கு வடை கொடுத்தீங்களே அப்படியே கொண்டு போய் கொடுங்க ப்ளீஸ் அரசி, கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக நிற்கிறாரு. நம்ம அரசியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா சாக்லேட் இருக்குது. இவ்வளோ பெரிய சாக்லேட்டு மாத்திரையா? இல்லை சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இவ்வளோ பெரிய சாக்லேட்டுக்கு சில்லறை இல்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து சொல்லிடுறாங்க. இதை ப்ளீஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரவேல் அங்கேருந்து கிளம்புவோம். அரசி வந்து அதை தூக்கி போட மனசு இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. குமரவேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.